கடகம். கடக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கோம். அதில் நீங்கள் மாட்டிக்கிட்டு எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க, நிம்மதியை இழந்தீங்க. அடுத்தது உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை இழந்தீங்க. எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு போனீங்க. அந்த நிலையில் இருந்து 2025 வெளியே வரப்போறீங்க, மீண்டு வரப்போறீங்க, மறுபிறவி எடுக்க போறீங்க. மிகப்பெரிய அளவில் அனைத்து விதமான 9 கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ராகு கேது பெயர்ச்சி அமோகமாக இருக்குது. எந்த விதமான கவலையுமே வேணாம். ராகுவை போல் கெடுப்பாரில்லை, கேதுவை போல் கொடுப்பாரில்லை. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பல தனங்களை வாரி வழங்க இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே தான். சந்திரனை தரிசிக்கணும். பௌர்ணமி அன்று தயவு செய்து அந்த முழு நிலவை பார்த்து முழு மனதாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் சொல்லுங்கள். மிகப்பெரிய அளவில் பிரபஞ்சம் உங்ககிட்ட இருந்து அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கிரகிச்சுக்கிட்டு அதை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணோம். மிகப்பெரிய அளவில் கடகம் வாழ்க்கையில் உயர்வதை இனி எவராலுமே தடுக்க முடியாது. இது நாள் வரைக்கும் நீங்கள் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காரியம் 2025 நிறைவேற போகுது. எத்தனை பேர் முன்னாடி தலை குனிஞ்சு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. மிகப்பெரிய அளவில் அவங்க முன்னாடி எல்லாம் அவங்களுடைய உதவியே இல்லாமல், அதாவது அடுத்தவர்களுடைய உதவி இல்லாமல் இது நாள் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையில் இருந்து விடுபடக்கூடிய நேரம்தான் இது. சந்தோஷமாக இருங்க. இனி ஏன் தான் இந்த வாழ்க்கை, எதுக்காக தான் இந்த வாழ்க்கையை வாழுறோமோ அப்படின்னு நினைக்கவே கூடாது. இவங்க முன்னாடி சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கணும். தனக்குன்னு ஒரு கொள்கை, தனக்குன்னு ஒரு பாதையில் நீங்கள் போனீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அவங்க அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, அவங்க முன்னேறுறாங்க. நாமளும் அதே விஷயத்தை பண்ணால் நம்மளாலையும் முன்னேற முடியும், நம்மளாலையும் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வேறு விதமான பலன்கள் தான் அமையும். அவங்களுக்கு அது சரியான ஒரு முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பாதை அவர்களுக்கு சரியான பாதை. அதே பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான சக்தியை கொடுத்துருக்கு. அந்த சக்தியை வச்சு நீங்கள் எதை சாதிக்க முடியும் அப்படின்னு யோசித்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யுங்க. மிகப்பெரிய அளவில் அந்த வேலையில் உங்களால் வெற்றியை பெற முடியும். வெற்றி வாகையை சூடுவதை இனி எவராலும் தடுக்க முடியாது. கடகம் அஷ்டம சனியில் படாத கஷ்டமே கிடையாது. அனைத்து விதமான கஷ்டத்தையும் இந்த 2.5 ஆண்டில் பட்டாச்சு. 7.5 ஆண்டு அனுபவிக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையுமே ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு நீங்கள் 2.5 ஆண்டு இரத்த கண்ணீராக சிந்திட்டீங்க. சிந்திய கண்ணீர்கள் அத்தனையுமே வைரங்களாக இந்த பூமியில் ஜொலிக்க போகுது. அதற்கான நேரமும் காலமும் கணிஞ்சு வந்தாச்சு. இனி எந்த விதமான மனக்குழப்பங்களும் கடகத்துக்கு இருக்கவே இருக்காது. நான் அடித்து ஆணித்தனமாக சொல்லுவேன், தைரியமாக இருங்க. நீங்கள் எடுக்கிற முடிவில் ஜெயிக்க முடியும். நினைத்த காரியத்தை நினைத்தவாறே செய்ய முடியும். புதன் பகவான் உங்களுக்கு பயங்கர சாதகமாக இருக்காரு. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் புதன்கிழமையில் ஆரம்பிங்க. மிகப்பெரிய அளவில் அந்த விஷயம் சுபிக்ஷமான முறையில் நடைபெறும். இனி உங்களுடைய மனம் சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். எதுக்காக நீங்கள் இத்தனை நாள் போராடிக்கிட்டு இருந்தீங்களோ அதற்கான பலனை அனுபவிக்கக்கூடிய காலம்தான் இது. அதாவது கீழே நின்று நாம் எவ்வளவு தான் அண்ணாந்து மரத்தில் இருக்கக்கூடிய கனியை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அந்த கனி கனிஞ்சு கீழே விழாது. அதற்கான நேரம் வரும்பொழுது தான் அந்த கனி கீழே விழும். அந்த நேரம் கடகத்துக்கு வந்தாச்சு. இனி என்ன கவலை இருக்கு? எந்த விதமான குழப்பங்களும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க முன்னேறி செல்லலாம். முக்கியமாக ஆயில்யம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுதந்திரமான பொற்காலம் பிறந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். இனி நீங்கள் யாரையும் நாடி வாழவே தேவையில்லை. மிகப்பெரிய அளவில் உங்களால் சுதந்திரமாக முடிவுகளை எடுக்க முடியும் வாழ்க்கையில். அடுத்தவங்களுக்காக நீங்கள் இது நாள் வரைக்கும் யோசித்து சில விஷயங்களை தயங்கி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தயக்கம் இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுக்கான முடிவுகளை ரொம்ப திடகார்த்தமாக உங்களால் எடுக்க முடியும். தைரியமாக முன்னேறி செல்லுங்க. இனி தடைகளே இல்லை.
ஏற்படுத்திய அத்தனை தடைகளையுமே சனி பகவானே விளக்கப் போகிறார். பாக்கிய ஸ்தானத்தில் உட்காரும் பொழுது சகல பாக்கியங்களையும் உங்களுக்கு வாரி வழங்குவார். அதாவது உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, ஆற்று நீர் மேலே இருந்து கீழே விழும்போது பயந்துக்கிட்டே விழுமா. அது கீழே விழுந்ததுமே அதற்கான ஒரு பாதை இருக்கிறது, அப்போ தான் அதுக்கு தெரியுமா. அதற்கு பிறகு நடுவில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அவை அத்தனையுமே எட்டி உதச்சிக்கிட்டு முட்டி மோதிக்கிட்டு போயிட்டே இருக்குமா. அதை போல தான் கடகத்துடைய வாழ்க்கை இருக்க போகுது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் முன்னேறி செல்ல போகிறீங்க, பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க, கடனில் இருந்து நிச்சயமாக வெளிவர முடியும். குபேர யோகம் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. வியாழக்கிழமை தோறும் மாலை 5 மணி முதல் 6 மணிக்குள்ள வடக்கு திசையை பார்த்த மாதிரி குபேரனுக்கு ஒரு விளக்க போட்டு உங்களுடைய மனசில் அந்த பரமேஸ்வரனை நினச்சிக்கிட்டு அனைத்து விதமான கடன்களும் எனக்கு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு வேண்டுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நிச்சயமாக தீர்ந்துவிடும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கடகம் வாழ்க்கையில் வளரப்போகுது, உயரத்தை நோக்கி நகரப்போகுது. உங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் யார் முன்னாடியெல்லாம் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வாழ்ந்தீங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் என்னாலையும் வாழ்ந்து காட்ட முடியும் அப்படின்னு காமிக்கிற அளவுக்கு இனி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். காரணம் என்னன்னா, அனைத்து விதமான சுப சக்திகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. புதன் சாதகமாக இருக்காரு, கூடவே குரு பார்த்தால் கோடி நன்மை. அந்த குரு பகவான் 12க்கு போகும்பொழுது நீங்கள் இது நாள் வரைக்கும் இருந்த இடத்துல 5000 சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போய் 5 லட்சம் பல மடங்காக உங்களால் சம்பாதிக்க முடியும். மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும்பொழுது அதை தட்டி கழிக்காமல், எந்த ஒரு காரணங்கள் சொல்லியும் அந்த வாய்ப்பை நிராகரிக்காமல் நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல ரொம்பவே தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு கடந்த காலத்தில் கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு. எப்படியாவது முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு கடக ராசி அன்பர்கள் தினந்தோறும் பூஜை அறையில் உட்காந்து கதறி அழுதது எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் மேற்கொண்ட விரதத்துக்கும் அனுபவித்த கஷ்டத்துக்கும் பலன் கிடைக்கக்கூடிய காலம்தான் இது. கடகம் இனி நல்லா இருக்கும். கடகத்துடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் கடகத்தில் இருக்கிறாங்களா, இது நாள் வரைக்கும் உங்களுடைய சொல் பேச்சு கேட்காம தான் இருந்திருப்பாங்க. 2025 இருந்து அவங்க உங்களுக்கு புத்திமதி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மேன்மையான நிலையை உங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக அடைவார்கள். நீங்கள் கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க, வாழ்க்கையில் ஜெயிக்க போறீங்க. உற்றார் உறவினர்கள் முன்னாடி தலை குனிந்து வாழ்ந்த காலமெல்லாம் மறைஞ்சு போச்சு. மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான காலம் உங்களுக்கு பிறந்தாச்சு. இனி எந்த விதமான மனக்கவலைகளும் மனக்கசப்புகளையும் சுமந்துக்கிட்டு நீங்கள் வாழக்கூடாது. இந்த புத்தாண்டில் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சனி பகவான் அமோகமான முறையில் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் வாரி வழங்க தயாராக இருக்கிறார். குருவுடைய பார்வை ரொம்ப சிரேஷ்டமாக இருக்குது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் அனைத்து சகல சக்திகளையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை நீங்கள் நாடி போகணும். சிவனை நாடி போகும்பொழுது அனைத்து சகல சௌபாக்கியங்களும் உங்களை தேடி வரும். கடகம் இனி வாழ்க்கையில் ஜெயித்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம். கடக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நன்றி.